2008 நவம்பர் 26 இந்தியாவின் வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு இரவு. அந்த இரவு மும்பை நகரம் திடீரென பயமும் குழப்பமும் நிறைந்த போர்க்களமாக மாறியது. சில மணி நேரங்களில் தொடங்கிய தாக்குதல்கள் உலகம் முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. இந்த சம்பவம் பின்னர் 26/11 மும்பை தாக்குதல் என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டது. ஆனால் அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது? மும்பை இந்தியாவின் மிக சுறுசுறுப்பான நகரங்களில் ஒன்று. அந்த மாலை நகரம் வழக்கம் போலவே அதன் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. மக்கள் வேலை முடித்து வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். சிலர் நண்பர்களுடன் உணவகங்களில் நேரம் கழித்துக் கொண்டிருந்தனர். மற்றவர்கள் புகழ்பெற்ற தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் மற்றும் லியோபோல்ட் கஃபே போன்ற இடங்களில் அமைதியான ஒரு மாலையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அந்த நகரத்தின் இயல்பான வாழ்க்கை இன்னும் சில நிமிடங்களில் முற்றிலும் மாறப்போகிறது என்பதை யாருக்கும் தெரியவில்லை. அந்த இரவு சுமார் 8 மணியளவில் ஆயுதங்களுடன் வந்த சில பயங்கரவாதிகள் மும்பை நகருக்குள் நுழைந்தனர். அவர்கள் கடல் வழியாக சிறிய படகுகளில் வந்து நகரத்தை அடைந்தனர். பல குழுக்களாக பிரிந்து நகரத்தின் முக்கியமான இடங்களை நோக்கி நகரத் தொடங்கினர். அவர்களின் திட்டம் மிகவும் திட்டமிட்டதும் ஆபத்தானதுமாக இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் மும்பையின் அமைதி முற்றிலும் சிதறப்போகிறது. அதற்கு பிறகு திடீரென துப்பாக்கிச் சத்தங்கள் நகரத்தின் பல பகுதிகளில் ஒலிக்கத் தொடங்கின. புகழ்பெற்ற லியோபோல்ட் கஃபேவிலிருந்த பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சில நிமிடங்களிலேயே அங்கு பெரும் குழப்பமும் பயமும் பரவியது. மக்கள் தப்பிக்க ஓடத் தொடங்கினர். அந்த தாக்குதல்கள் மும்பை நகரத்தை முழுவதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. தாக்குதல்கள் விரைவாக நகரத்தின் முக்கியமான இடங்களுக்கு பரவின. தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல், ஓபெராய் ட்ரைடன்ட் ஹோட்டல் மற்றும் நரிமன் ஹவுஸ் போன்ற இடங்கள் குறிவைக்கப்பட்டன. அந்த கட்டிடங்களுக்குள்ளிருந்த மக்கள் பல மணி நேரங்கள் பயத்தில் சிக்கிக் கொண்டனர். பாதுகாப்புப் படையினர் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினர். நகரம் முழுவதும் அவசர நிலை உருவானது. மும்பை நகரம் அந்த இரவில் முழுவதும் குழப்பத்திலும் பயத்திலும் மூழ்கியது. பல இடங்களில் துப்பாக்கிச் சண்டைகளும் வெடிப்புகளும் நடந்தன. போலீசாரும் பாதுகாப்புப் படையினரும் பொதுமக்களை பாதுகாக்க முயன்றனர். மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பின. அந்த இரவு மும்பையின் வரலாற்றில் மிகவும் இருண்ட இரவாக மாறியது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பித்தன. தேசிய பாதுகாப்பு கமாண்டோஸ், அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, டெல்லியிலிருந்து மும்பைக்கு அனுப்பப்பட்டனர். போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் நகரத்தின் பல பகுதிகளில் தீவிரமாக போராடினர். இந்த நடவடிக்கைகள் பல மணி நேரங்களும் பல நாட்களும் நீடித்தன. உலகம் முழுவதும் மக்கள் அந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்த்தனர். இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க விரிவான விசாரணைகள் தொடங்கின. அந்த தாக்குதல்களில் உயிருடன் பிடிக்கப்பட்ட ஒரே பயங்கரவாதி அஜ்மல் கசாப். அவரது வாக்குமூலம் விசாரணையில் மிகவும் முக்கியமான ஆதாரமாக மாறியது. இந்த தாக்குதல்களை திட்டமிட்டவர்கள் பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அரசியல் பதட்டம் அதிகரித்தது. இந்த தாக்குதல்கள் இந்தியாவின் வரலாற்றில் ஆழமான காயத்தை விட்டுச் சென்றன. பல நிரபராதிகள் உயிரிழந்தனர். பல குடும்பங்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்தனர். ஆனால் அந்த இருளான நேரத்திலும் மனிதர்களின் துணிச்சலும் ஒற்றுமையும் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. மும்பை மீண்டும் எழுந்தது. ஆனால் 26/11 என்ற அந்த இரவு உலகம் மறக்காத ஒரு நினைவாகவே உள்ளது.